கேனடாவில் இருக்க மக்களுக்காக ஆர்ஆர்எஸ்பி பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோங்க இது. நிறைய பேர் வந்து ஆர்ஆர்எஸ்பினா அது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் நான் ஒரு கேஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு வந்து 3 இயர்ஸ் ஜாபில் இருப்பாங்க, ஒரு வருஷம் வந்து லே ஆஃபில் இருப்பாங்க. ஏன்னா கேனடாவில் அப்படி தான் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அது நிறைய பர்சன் டு பர்சன், கம்பெனி டு கம்பெனி இதெல்லாம் வெரி ஆகும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற இன்கமில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன், மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு $20,000 எடுத்து நீங்கள் ஆர்ஆர்எஸ்பியில் போடும்போது உங்களுக்கு வருஷம் சம் மணி, அதாவது உங்கள் டேக்ஸ் லேபை பொறுத்து ஒரு ஃபியூ கேஷ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷனாக ரீஃபண்ட் ஆகும். அதையும் நீங்கள் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு வருஷம் ஒரு 10 to 15% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. இப்போது 4th இயரில் வந்து நீங்கள் லே ஆஃப் ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் இஐ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேஷை நீங்கள் ஆர்ஆர்எஸ் வந்து வித்ட்ரா பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 இயர்ஸில் வந்து நீங்கள் போடும்போது ஒரு ஹையஸ்ட் ஸ்லாபில் இருந்திருப்பீங்க. ஒரு $100,000 சம்பாதிக்கிறேன், $80,000 சம்பாதிக்கிறீங்க போது ஒரு 20% to 25% வந்து டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருப்பீங்க. பட் இப்போது நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 5%லேருந்து 10% மாதிரி தான் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்பரேட்டாக ஜாப் இடாமல் ரிலாக்ஸாக ஜாப் இட முடியும். இந்த மாதிரியான டைமில் உங்கள் ஆர்ஆர்எஸ்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வர வீடியோஸில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னும் நிறையா சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.